ராகவ் சத்தா அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தவர். 18 ஆண்டுகளா ஆம் ஆத்மியில தொடர்ந்து பயணித்தவர். இன்று கெஜ்ரிவால் அவர்கள் மீதே ஒரு பெரிய குற்றத்தை சுமத்திட்டு இங்க ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிருக்காரு. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ராகவ் சத்தா ரொம்ப முக்கியமான நபர்னு சொல்லி சொன்னீங்க. அவர் முக்கியமான நபர் கட்சியில் மட்டுமல்ல, நீங்க கட்சியை தாண்டி வெளியில ஒரு இன்னும் சொல்ல போனா இன்று இளம் வாக்காளர் ஜென்சி கிட்ஸுக்குமே அவர் ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முகம். இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உடனடியாக அவங்க வெளியே வராங்க பார்க்கிறோம். நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நான் கிட்டத்தட்ட உங்களை ஒரு பிஎம் மெட்டீரியல் அளவுக்கு நாங்கெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு உங்களை மேல நாங்க மதிப்பு வச்சிருந்தோம், மரியாதை வச்சிருந்தோம். நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு ஆதர்ச தலைவராக இருந்தீங்க. நீங்க உங்களோட முடிவுகள் ஏன் இப்படி போச்சு? அவர் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா. யூசுவலி கட்சி மாறும்போது எல்லா தலைவர்களும் முன்னாடி ஒருத்தர் திட்ட டெலிட் பண்ண மாட்டாங்க. அவர் போய் தேடி டெலிட் பண்றாரு. அவர் கீவேர்ட்ஸ் போட்டு மோடியை பத்தி என்னென்னலாம் புகழ்ந்தாரோ அந்த ட்வீட்ஸ் மட்டும் விட்டுட்டு அவர் என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாரோ அதெல்லாம் தேடி அழிச்சிருக்காரு. அவர் இதெல்லாம் என்ன மறைச்சிட முடியுமா? இந்த சோசியல் மீடியா காலத்துல மறைச்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ராகவ் சத்தா கையில பஞ்சாபோடைய எம்எல்ஏக்கள் 63 பேர் கிட்டத்தட்ட இவர் கையில இருக்காங்க. நினைச்ச ஆட்சியை கலைச்சிட முடியும்ன்ற அளவுக்கான சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பேசப்படுது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டி இருந்தது. காங்கிரஸோட ஸ்பேஸை கம்ப்ளீட்டா இவங்க ஆம் ஆத்மி எடுத்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இந்த கிழமை இன்னும் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக இங்க உண்மையில் வளரவில்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவங்க பாஜக ராகவ் சந்திராவே அவரே இப்போ ஆம் ஆத்மியோட எம்எல்ஏஸை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கி உள்ள பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று பண்ணி இங்க கொண்டு அதை மாத்தினா கூட மக்கள் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆம் ஆத்மி இன்னும் கடுமையாக வேலை செய்யலாம். காங்கிரஸ் கூட கூட்டணி எதுவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவு ஈஸியா மக்கள் அதை ஏத்துக்கிட்டு ஈல்ட் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணா இதுக்கான இந்த செட்பேக்ல வெளியே வர முடியும்? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க ஜெயில விட்டு வெளியே வந்தோடனே பெரிய சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் ஆனிச்சு நம்ம பார்த்தோம். நீங்க அவரு அதை இன்னும் சொல்ல போனா இப்ப மறுபடியும் பாஜக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் மன்றத்துல போலாம். அதை தாண்டி உண்மையிலே மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கறத அவர் பார்க்க வேண்டிய நேரம் இது. அவ்வளவு ஈஸி கிடையாது. புரோக் நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருப்பது ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருப்பது தான். குறிப்பா ராகவ் சத்தா, அதாவது அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தவர். 18 ஆண்டுகளா ஆம் ஆத்மியில தொடர்ந்து பயணித்தவர். இன்று கெஜ்ரிவால் அவர்கள் மீதே ஒரு பெரிய குற்றத்தை சுமத்திட்டு இங்க பிஜேபி அங்கிருந்து ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிருக்காரு. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? சோ இது குறித்து உங்களோட பார்வை. நீங்க ராகவ் சத்தா ரொம்ப முக்கியமான நபர்னு சொல்லி சொன்னீங்க. அவர் முக்கியமான நபர் கட்சியில் மட்டுமல்ல, நீங்க கட்சியை தாண்டி வெளியில ஒரு இன்னும் சொல்ல போனா இன்று இளம் வாக்காளர் ஜென்சி கிட்ஸுக்குமே அவர் ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முகம். ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல இந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் நம்ம தொடர்ச்சியா நடக்கிறத பார்க்கின்றோம். நீங்க பெரிய பெரிய இஷ்யூஸ்க்காக பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் நடக்கும். இப்ப டிமானிட்டைசேஷன், நீங்க ஜிஎஸ்டி மாதிரி இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ் இன்னும் சொல்ல போனா நார்த் இந்தியன் மீடியால மோஸ்ட்லி நீங்க ஹிந்து முஸ்லீம் டிபேட்ஸ் இந்த மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ராகவ் சந்தா எப்பயுமே எழுதுற விஷயங்கள் நீங்க குறிப்பாக நீங்க அவரோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதுற விஷயங்கிறது கவர்னன்ஸ் இஷ்யூஸ் நிறைய எழுதுவார். நமக்கு ரொம்ப வெளியே தெரியாத இன்னும் சொல்ல போனா விவாதத்திற்கு உள்ளாக நிறைய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் பத்தி பேசுவார். டாக்ஸஸ் இஷ்யூஸ் பத்தி பேசுவார். ஏர்போர்ட்ல இருக்கிற விலையேற்றங்கள் குறித்து பேசுவாரு. மக்களை பாதிக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் குறித்து பேசுவாரு. இந்த மாதிரிதான் அவர் நிறைய கனெக்ட் ஆனார். இப்ப நீங்க யூத்து கிட்ட பெரிய கனெக்டோட இருக்கின்ற ஒரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் அவர் தான். அந்த கட்சியுடைய ஜென்சி ஒரு முகமாகவும் அவர் தான் இருந்தார். நீங்க இந்த ஆம் ஆத்மி கட்சி நீங்க வந்த புதுதுல இருந்து நீங்க பார்க்கலாம். நீங்க ஊழல் எதிர்ப்புக்காக எல்லாரும் அண்ணாசாரி போன்றவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான். அதற்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நிறைய பயணம் அனுபவம்லாம் இருக்கு. நீங்க ஒரு IRS ஆபீசரா இருக்கும் பொழுது அவர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு எல்லாம் பயணிச்சு அந்த ஒரு இதுவும் இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவர் உள்ள வந்த நேரம் என்பது கடுமையான குற்றச்சாட்டுகள், பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 15 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், காமன்வெல்த் ஊழல். இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த போராட்டம்லாம் IACல போராட்டம் ஒரு ஞாபகம் இருக்கும். சென்னையில் அடையாறுலாம் நடந்துச்சு. இந்த போராட்டம் பொழுது பெரிய ஒரு பேனர் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கீம்லையும் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, காமன்வெல்த்ல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, 2Gல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, 2G எல்லாம் பற்றி எரிந்த நேரம். அந்த நேரத்தில் தான் அதை சரியாக பயன்படுத்தி. இன்னொன்னு அன்னைக்கு பாலியல் புகார்கள் பெரிதளவில், இன்னும் சொல்லப்போனா நிர்பயா இஷ்யூஸ் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. அப்ப இளைஞர்களுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய தருணம். அந்த தருணத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஊழல் சொல்லப்போனா லோகாயுக்தாகவும் லோக்பாலுக்காகவும் தொடர்ச்சியா போராடினார். லோகாயுக்தா கொண்டு வருவதற்காக போராடினார் அப்படிங்கிற முகம் இருந்தது. முதல் தேர்தலிலேயே
அவர் வந்து கம்மியான சீட்ஸ் வாங்கினாரு, பட் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு. அதற்கு பிறகு உடனடியாக நடந்த தேர்தலில் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்தார். ஒரு மிக இமாலய சாதனை தான். அதன் பிறகு ரெண்டாட்டம் மூணாட்டம் அப்படி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காரு. அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து டெல்லியில வந்துடுறாங்க. நீங்க வந்து மோடி அவர்கள் வந்ததுல இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் சில சீட்ஸ், அப்புறம் மொத்தமா 7 சீட்டுமே வந்துட்டு இருக்கக்கூடிய துணை தெரியக்கூடிய இடங்கள் இருக்கு. ஆனா இந்த யூனியன் டெரிட்டரி நடக்கின்ற இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஆம் ஆத்மியை பீட் பண்ணவே முடியல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்போ பாஜக பல இடங்களிலும் பல யுக்திகளை கையாளுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கின்ற அமைப்புகள் மூலியமாக பலரையும் எப்படி காலி செய்யுது. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, நார்த் ஈஸ்டர்ன் போன்ற மாநிலங்கள்ல நீங்க வந்து திரிபுரா, மிசோராம், மெகாலயா போன்ற மாநிலங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் ஒரு கூட்டமைப்பு அமித்ஷா அவர்கள் தலைமையில் அந்த மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுல உள்ள போயிட்டு சில கட்சிகளோட கூட்டணி, சில கட்சிகளை காலி பண்றது, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை காலி பண்றது, காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் இங்கே தூக்கி இங்கிட்டு கொண்டு வரது, எம்பிஸை தூக்கி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு துடை தெரிஞ்சுட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அதை மாத்திட்டாங்க. ஒரு காரணம், காங்கிரஸ் அதை வந்து அவங்களும் பெருசா கண்டுக்கல. அவங்கள்ட்ட நிறைய அதிருப்திகள் இருந்துச்சு. இப்ப வந்து காங்கிரஸ்ல இருக்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு, ஒரு தலைமையை டக்குன்னு அணுகணும், தலைமையை பார்க்கணும், ராகுல் காந்தியை பார்க்கணும், சோனியா காந்தியை பார்க்கணும். கார்கே அப்ப கார்கே கிடையாது, நான் சொல்ற காலங்களில் கார்கே வந்து தலைவராக இல்லை. அதெல்லாம் ரொம்ப அணுக முடியாத தூரத்தில் இருக்காங்க. அவங்களும் பெருசா கேர் பண்ணிக்கலாம். 2014 இருந்து காங்கிரஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாஜக எதிர்த்து பெருசாக களமாடக்கூடிய அளவில் அவர்களும் இல்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் சேலஞ்சா இருக்கோ அந்தந்த மாநிலங்கள்ல கடுமையான ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள் தலைவர்கள் மேல வருது. அதற்கு அவர்கள் வலிமையாக பயன்படுத்திய ஆயுதமாக இடி மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து திடீர்னு போறாங்க, இடி ரைடு அடிக்கிறாங்க. இடி ரைடு அடிச்சு அவர்களை வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதலமைச்சர் கைதாகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடியே அங்க மணிஷ் சிசோடியா போன்றவர்கள் கைதாகிறார்கள். சிறைக்கு போறாங்க, பெயில் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாட்கள் சிறையில இருக்கக்கூடிய இது பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால் இப்படி எல்லா மாநிலங்களும் யாரெல்லாம் நமக்கு சவால் விடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் மேல குறிப்பாக பாயும். ஒண்ணுல இப்ப வந்து லிக்கர் ஸ்கேம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டது. டிஆர்எஸ் அவருடைய சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதா அவங்களை கைது பண்ணி உள்ள சொன்னாங்க. நீங்க வந்து அவங்க இன்னைக்கு ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வந்து மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி எல்லாரும் கைது செஞ்சாங்க. நெடுநாட்களாக பெயில் கிடைக்கல, நெடுநாட்களாக இது வந்து கேஸ் போயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டிய சூழல், அவர் நான் விலக மாட்டேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான காட்சிகள் ஏற்படுது. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆம் ஆத்மி வந்து பகவத் மன் தலைமையில பஞ்சாப்ல அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. அங்க வந்து இருக்கிற பிரச்சனைங்கிறது பொதுவாக இந்த போதை கலாச்சாரம். இங்க போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறது. அதை எதிர்த்து ஆம் ஆத்மி நிறைய வந்து போடுறாங்கன்னு சொல்ல போனா, முதல் தேர்தலில் நாலு எம்பிஸை கொடுத்த மாநிலமாகவும் பஞ்சாப் இருந்துச்சு. சோ அங்கே வந்து அவங்க இயல்பாகவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பகவத் மான் சில சர்ச்சைகள் எழுது. நீங்க வந்து அவர் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடிமையாளா இருக்கிறார், பஞ்சாப்ல இருந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சர்ச்சைகள்லாம் வருது. பட் ஆனா ஒரு கவர்னன்ஸ் போயிட்டே இருக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரியான நேரத்துலதான் நீங்க வந்து அவர் உள்ள போறாரு. பட் அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த பிறகு அவர் உணர்ச்சி பங்கு விட்டு பேசுறாரு. ஏன்னா அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிற மாதிரியான வருது. பட் அது அடுத்த மேல்முறையீடுலாம் போறாங்க. பட் அதுல இருந்து வெளியே வராது. இதற்கு பிறகு இந்த கட்சி என்ன ஆகிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரிய ஒரு கதையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நீங்க எப்படி மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை ஒண்ணு இந்த பக்கம் வரணும், இல்ல உன் மேல இடி ரைடு அடிப்போம். இப்ப நீங்க ஆம் ஆத்மி மேல நீங்க ஆம் ஆத்மி எதற்காக பாப்புலர் ஆனான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூய்மையான கவர்னன்ஸ், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அப்படிங்கிறது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு. நீங்க ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த சக்திகளால் வீழ்த்தப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா கூட, இன்னைக்கு சிம்பிளா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அவருடைய வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற சில கேள்விகளும் எழுப்பி, லிக்கர் ஸ்கேம்ல வந்து ஊழல் முழுக்க நடக்கவில்லையா அப்படிங்கிற சில கேள்விகளை மக்கள் மனதிலும் அது எழுப்பியிருக்கு. உண்மையிலேயே வந்து நேர்மையான கட்சியாக இருக்கிறாங்களா, இல்ல இவங்க எந்த ஊழல் போராலும் சிக்காம இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் டெல்லி மக்கள் மத்தியிலும் இது ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குது. இவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. நீங்க ஆம் ஆத்மியில இருக்க முக்கியமான தலைவர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது. அப்ப பாஜக ஒரே அஸ்திரம் தான். ஒரு அஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு எங்க பக்கம் வந்து சேரணும், நீங்க பக்கம் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை போட மாட்டோம். இல்ல மீறி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நீங்க இந்த வாஷிங் மிஷின்ல எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நீங்க தூய்மை ஆயிடுவீங்க, உங்க மேல எந்த விதமான பழிபாவம் வராது. நீங்க வந்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இன்னைக்கெல்லாம் அவர் வந்து பாஜக சிஎம் ஆகி தொடர்ச்சியாக பாஜக சிஎம் ஆயிட்டு இருந்துட்டு இருக்காரு. நீங்க வந்து இறந்து போன சரத்பவாருடைய மருமகன் அஜித் பவார் மேல பார்த்தோம், நம்ம வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஓவர் நைட்ல போய் பாஜகவோட அணியில போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருடைய ஊழல் குற்றச்சாட்டை டிராப் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ராகவ் சந்திரா மேலையும் நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருக்கும் பொழுது அவரும் இங்கு வருவதற்கான அழைப்புகள் தொடர்ச்சியா எல்லாரும் அறிவுதல் முன்னாடி சொல்றாரு. எங்க கட்சியில இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, எங்களை வந்து வளைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க, எங்களை எப்படியாவது தூக்கணும்னு பார்க்கறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அதையும் மீறி இன்னைக்கு ராகவ் சந்திரா மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து இன்னொரு 6 எம்பிக்களும் மாநில எம்பிக்கள் மொத்தமாக போயிட்டாங்க அப்படின்னா,
பாஜக உண்மையிலேயே டெமோக்ராட்டிக்கா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விதான் அது எழுப்புது. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் வருவாரு, அவர் தவறு செஞ்சாருன்னா தவறு செய்தவர்களை நாங்கள் தூக்கி எங்கள் பக்கம் உட்கார வைப்பதற்கு இல்ல வந்து கட்சியை காலி பண்றதுக்கு நாங்க வந்து அதுக்கு மட்டும் தான் இடியை பயன்படுத்துறோம். இடிங்கிற அமைப்பு உண்மையிலேயே இந்த நாட்டில் ஏற்படும் ஊழல்களை ஒழிப்பதற்காக இருக்கின்றதா அல்லது பாஜகவிற்கு ஆள் சேர்ப்பதற்கும் ஆள் பிடிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட அமைப்பா அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு அவர்கள் மேல பல கேள்விகள் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். ஆம் ஆத்மியில இருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்குது. முன்னாடி சொன்னேன் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பெருசா ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 1,00,000 ஃபாலோவர்ஸ் அவர் இலக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இமீடியட்டா போயிருக்காங்க. ஆமா 1 மில்லியன் 10 லட்சம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உடனடியாக அவங்க வெளியே வராங்க பார்க்கிறோம். நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நான் கிட்டத்தட்ட உங்களை ஒரு பிஎம் மெட்டீரியல் அளவுக்கு நாங்கெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு உங்களோட மேல நாங்க மதிப்பு வச்சிருந்தோம், மரியாதை வச்சிருந்தோம். நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு ஆதர்ச தலைவராக இருந்தீங்க. நீங்க உங்களோட முடிவுகள் ஏன் இப்படி போச்சு? அவர் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா. யூஸ்வலி கட்சி மாறும்போது எல்லா தலைவர்களும் வந்து முன்னாடி ஒருத்தர் திட்டம் டெலிட் பண்ண மாட்டாங்க. அவர் போய் தேடி டெலிட் பண்றாரு. அவர் கீவேர்ட்ஸ் போட்டு மோடியை பத்தி என்னென்னலாம் புகழ்ந்தாரோ அந்த ட்வீட்ஸ் மட்டும் விட்டுட்டு அவர் என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாரோ அதெல்லாம் தேடி அழிச்சிருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் என்ன மறைச்சிட முடியுமா? இந்த சோசியல் மீடியா காலத்துல மறைச்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து யாரை வேண்டுமானாலும் நீங்கள் இந்த கட்சிக்கு பாஜக பக்கம் இழுப்பதற்கும் ஒரு கட்சியை முற்றிலுமாக காலி செய்வதற்கும் நாங்க வந்து எங்கள்கிட்ட அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியைத்தான் பாஜக சொல்லிட்டே இருக்காங்க. எங்களை எதிர்த்து எந்த கட்சிகளும் செயல்பட முடியாத நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். நீங்க பாருங்க, இந்த தேசம் முழுக்க காங்கிரஸ் எங்க இருக்காங்க? இன்னைக்கு வந்து தெலுங்கானால மட்டும்தான் இருக்காங்க. அதை தாண்டி காங்கிரஸ்ங்கிறது எங்கேயுமே இல்லைங்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப அடுத்தாங்க யூபியில தேர்தல் நடக்கும்போது அங்கே ஜார்க்கண்ட்ல கூட்டணி கட்சியா இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஹெச்பியில இருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்க. அதை தாண்டி வேற எங்காவது காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதா இல்லை. நீங்க இதை தாண்டி மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆம் ஆத்மி பவர்ஃபுல்லா இருக்காங்க. மாயாவதி கூட இன்னைக்கு யூபியில மாயாவதி கூட இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இதை தாண்டி தமிழ்நாட்டு ஆம் ஆத்மிங்கிறது காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்தபடியாக ஒரு தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு கட்சியா மாறிட்டு வந்ததுதான் இப்போ பிஜேபியோட அந்த கருணுக்கு உறுத்தலுக்கான காரணமா சார்? அது வந்து தேசிய கட்சியாக வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கிறத தாண்டி மாநில கட்சிகளாக கூட எங்களை எதிர்ப்பவர்களை நாங்கள் காலி செய்வோங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அவங்களை இன்னைக்கு சேலஞ்ச் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா விரல் விட்டு எண்ணக்கூடிய மம்தா பானர்ஜி பெருசா சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் போலிங் நடந்தவன மோடி அவர்களே சொல்றாரு நிச்சயமாக ஆட்சி மாறப்போதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நாளைக்கு செகண்ட் பேஸ் ஆஃப் போலிங் நடக்க போது நிறைய பேர் பேசுறவங்க ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் அந்த முடிவுகள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறத பார்க்கின்றோம். மம்தா பானர்ஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு ஆன்டி இன்கம்பன்சி, அவங்களுக்கு ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எஸ்ஐஆரால அவர்களுடைய அவங்க தொடர்ச்சியா வைக்கிற குற்றச்சாட்டு என்னுடைய வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் கம்ப்ளீட்டா அவங்க காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு வாக்களை இழக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அப்போ அங்க மம்தா பானர்ஜி இருக்காங்க. மம்தா பானர்ஜி கட்சியிலையும் என்னென்ன செயல்கள் திட்டங்களை செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. யாரெல்லாம் தூக்க முடியுமோ தூக்கி எல்லாம் பார்த்தாங்க. எல்லா வேலையும் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு கலைவரமாக போர்ச்சூழல் தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒண்ணு மம்தா பானர்ஜி, இன்னொன்னு ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கிட்டு தெலுங்கானால டிஆர்எஸ் இருந்தாரு, அவரும் இப்ப இல்ல. அவரோட மகள் இப்ப கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன முடிவுல இருக்காங்கிறது தெரியல. நீங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு வந்து சாதகமா தான் இருக்கார். பிஜு பட்நாயக் அவர் வந்து அவரோட உடல்நிலை காரணமாக எவ்வளவு மோசமா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சவுத்துல மட்டும்தான் நீங்க காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து இப்ப சித்தராமையா கர்நாடகால இருக்காரு, சித்தராமையா இருக்காரு, டி கே சிவகுமார் இருக்காரு. அதை தாண்டி திமுக இருக்கு அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்க முடிகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இல்லாத நிலைமை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கடைசியாக வந்த மசோதா, நீங்க வந்து டீலிமிட்டேஷன் மசோதா, அது மறைமுகமாக விமன் ரெப்ரசன்டேஷன் மசோதான் கொண்டு வந்தாங்க, மகளிர் இடஒதுக்கீடு மசோதான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மசோதா தோற்றது எதனால்? நீங்கள் வந்து மாநிலங்களவையிலும் மக்களிலும் சேர்த்து நீங்கள் 2/3 மெஜாரிட்டி இல்லாதனால தோற்குது. அதை நிச்சயமாக மோடியை ஹர்ட் பண்ணிருக்கணும். நம்மளால வந்து இந்த மசோதா கொண்டு வந்தோம். மசோதாவை வீழ்த்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களின் உறுப்பினர்களும் நீங்கள் வந்து நேரடியாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களும். அப்ப இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட் நம்ம பெருசா ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் தான் முக்கியம். பாஜக ஆட்சி நீளணும்னு பார்க்கின்றோம். ஸ்டேட்ல அந்த தலைவர்கள் சில பேர் பாத்துக்கிறாங்க. நம்ம ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை செய்யற ஸ்டேட் போனா போயிட்டு போதுப்பான்னு இருக்கும். இனிமேலு நம்ம அந்த முடிவுக்கும் போக முடியாது. நமக்கு பஞ்சாபும் வேணும், டெல்லி தக்க வைக்கணும், பஞ்சாபும் நமக்கு வேணும், மற்ற எல்லா மாநிலங்களும் நமக்கு வேணும். ஒட்டுமொத்தமாக மக்களவையிலும் மாநிலங்களிலும் நம்மளோட மெஜாரிட்டியை 2/3 வரணும். நாளைக்கு எந்த ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் எந்த விதமான கேள்விகளும் எதிர்த்துட்டு போறாங்க, கத்திட்டு போறாங்க, கூச்சலிட்டு போறாங்க, நடைபயணம் போறதா போயிட்டு போறாங்க. ஆனா எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் எங்களால் வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி பாஜக நகர்த்துறாங்க. அதற்காகத்தான் தீவிரமாக இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. இது இதோட முடியாது.
இன்னும் 10-11 மாசத்துல யூபியோட எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுல சமாஜ்வாடியும் காங்கிரஸும் பஞ்சாப் ஒன்றாக இணைய எலெக்ஷன் அடுத்த வருஷம் பஞ்சாப் எலெக்ஷன் இருக்கு. ஆமா சார், அடுத்த வருஷம் இருக்கு. So, அதை ஒட்டிய 27 அது முன்னாடி முன்கூட்டியே வந்துருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ ராகவ் சர்தா கையில பஞ்சாபோடைய எம்எல்ஏக்கள் 63 பேர் கிட்டத்தட்ட இவர் கையில இருக்காங்க, நினைச்ச ஆட்சியை கலைச்சிட முடியும்ன்ற அளவுக்கான சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பேசப்படுது. சார் அதுல என்னன்னா, எனக்கு இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு இது சொன்னேன், நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்கள்லாம் சொன்னேன். அந்த மாநிலங்கள்ல இது நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்படியே ஒரு ஸ்டேட்ல ஒட்டுமொத்தமாக காங்கிரஸா இருந்தாங்க, ஒட்டுமொத்தமா பாஜக மாத்தாங்க. அது நமக்கு அந்த ஸ்டேட்டுக்குலாம் நம்ம பெருசா அதை பார்க்கல. இன்னொன்னு மக்கள் அதை ஒட்டுமொத்தமா மாறும்போது ஏத்துக்கிட்டாங்க. இங்க பஞ்சாப் மக்கள் இன்னும் பாஜகவை ஏற்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்களா? இப்ப நீங்க பஞ்சாப்ல அக்கலிதள் மட்டும் தான் அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. அந்த அக்கலிதளமே என்ன பண்ணாங்க, ஒரு சமயத்துல நீங்க வந்து விவசாயிகள் போராட்டம் வரும்போது இல்லங்க சரியா வராது அவங்களே வெளியே வராங்க நிலைமை பார்க்கின்றோம். அப்போ பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டி இருந்தது. காங்கிரஸோட ஸ்பேஸை கம்ப்ளீட்டா இவங்க வந்து ஆம் ஆத்மி எடுத்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இந்த களமே இன்னும் வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக இங்க உண்மையில் வளரவில்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவங்க பாஜக இப்ப ராகவ் சந்திராவே அவரே வந்து இப்போ ஆம் ஆத்மியோட எம்எல்ஏஸை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கியோ இல்ல வந்து பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று பண்ணி இங்க கொண்டு வந்து அதை மாத்தினா கூட மக்கள் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆம் ஆத்மி இன்னும் கடுமையாக வந்து வேலை செய்யலாம். எனவே காங்கிரஸ் கூட கூட்டணி எதுவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவு ஈஸியா மக்கள் அதை ஏத்துக்கிட்டு ஈல்ட் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. பட் அந்த முடிவை நோக்கி அட்லீஸ்ட் இந்த தேர்தல் இல்லாட்டி அடுத்த தேர்தல்களுக்கான வேலைகளை பார்க்கலாம். இப்ப முதல்ல அவங்க எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, முதல்ல ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க, கூட்டணிக்கு போய் 2 சீட்டு 3 சீட்டு, அடுத்தது என்ன பண்ணணும், அந்த ஊர்ல எப்படி எதிர்கட்சியாக மாறணும், அடுத்தது என்ன பண்ணும், அந்த எதிர்கட்சியை இருந்து அடுத்து எப்படி ஆளுங்கட்சியா மாறும். மகாராஷ்டிரா அந்த உதாரணம் பார்த்தோம். நிறைய மாநிலங்களை இதை மாடலா வச்சிருக்காங்க. அந்த மாடலின் படி இன்னைக்கு அங்க நேரடியாக போக முடியாது. நம்ம இந்த மாதிரியான வேலைகள் செய்வதன் மூலியமாக மட்டும்தான் நம்ம அங்க உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு வந்துட்டாங்க. இந்த தேர்தலில் ஒருவேளை அவர்களால் வெல்ல முடியவிட்டால் கூட நாம் 2ஆம் இடத்தில் இந்த களம் என்பது ஆம் ஆத்மிக்கும் பாஜக களம்னு உருவாக்க முடியுமா அப்படிங்கறத நோக்கி வேலை செய்வாங்க நான் பார்க்கிறேன். முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கூட சேர்ந்து வெளியே வந்த சுவாதி மலிவலும் வந்து ஆம் ஆத்மியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ஸ். பல டிபேட்ஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய வந்து ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவங்க. அவங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி தான் வந்து நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த ஊழல் கட்சியா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சோ உங்களுடைய பார்வை. அதான் சார் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க எந்த கோர் வேல்யூஸ்க்காக ஆம் ஆத்மி துவங்கப்பட்டதோ அந்த கோர் வேல்யூஸ்ல இன்னுமே நிக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதோட ஃபவுண்டர்ஸா இருந்தவங்க இன்னுமே அந்த கட்சியில இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெரிய செட்டு வெளியே வந்துச்சுன்னா, இப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஐஏஎஸ்ல இருந்து போனாங்க போனாங்க, ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. நீங்க முதல்ல இன்னைக்கு அவங்க வந்து அறப்போர் இயக்கமா இங்க மாறி இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் பெருசா இங்க இல்ல, நீங்க வந்து இங்க நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப அந்த கோர் பிரின்சிபல்ஸ்ல தான் இன்னைக்கும் எல்லா மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி செயல்படுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அந்த கோர் பிரின்சிபல்ஸ் விட்டு வெளியே வந்துருச்சு. நம்ம எதற்காக துவங்கினோமோ அந்த பர்பஸை நம்ம இன்னுமே அதை கீப் பண்ணிருக்கோமா இல்ல. நான் இப்பயும் சொல்றேன், டெல்லியில வந்து அவங்க வந்து ஸ்கூல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஹெல்த் கேரா இருக்கலாம், இல்ல வந்து பட்ஜெட்டா இருக்கலாம், எல்லாத்துலயுமே வந்து சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்தாங்க. ஆனா எதற்காக துவங்கினோம், நாங்கள் வந்து எதை முன் வச்சு துவங்கினோம், ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கும், நம்ம ரொம்ப நேர்மையான தூய்மையான ஆட்சியாக இருக்கும், அந்த பிளான் வச்சு தான் முன்னாடி வர்றோம். ஆனா அதுல நம்ம கண்டினியூ பண்றோமா இல்ல. எல்லோருக்கும் பவர் கரப்ஷன்ங்கிற மாதிரி ஏதாவது தருணத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அதை கரப்ட் பண்ணுது. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்லாம மற்றவர்களையும் அது கரப்ட் பண்ணுது. அப்ப பார்க்கின்ற மக்களுக்கு என்ன ஆயிடும், இது என்ன, இது நம்ம ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம், அந்த கட்சியை ஆதரித்த பிறகு அவர்கள் வேற ஒரு பாதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியும் பெரிய கோபத்தையும் உண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க செய்யறதெல்லாம் இன்னும் கூடுதல் சந்தர்ப்பம் தான். இன்னும் சொல்லப்போனா இந்த கட்சிக்குள்ள நாங்க இருந்து கேள்வி கேட்போம், இது ஊழல் மயம் ஆயிடுச்சுன்னா அந்த ஊழல் மயத்தை எதிர்த்து நாங்கள் உள்ளே இருந்து போராடுவோம்னு சொல்லுவீங்களா, இல்ல பரவாயில்லங்க இதுக்காக நாங்க பாஜக போய் சேர்ந்துட்டு நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை திட்டுவோம் அப்படிங்கிறது எப்படி இது மாற்றாகும். அப்ப நாங்க வந்து அது ஏற்கனவே கரெக்ட் ஆயிடுச்சு, கரெக்டான பிறகு ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ கரெக்ட் பார்ட்டில போய் நம்மளும் சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறது எப்படி மாற்றாகும் அப்படிங்கிறது உண்மையிலே மக்கள் பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் புதியவர்களை நம்பி நம்ம வந்து வாக்கு செலுத்தி நம்ம ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் மறுபடியும் நான்கு அரசியல்வாதிகள் தான் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிற சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அது பாஜக எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து இப்போ மக்களவையினுடைய மாநிலங்களுடைய தலைவரும் கூட இதை வந்து ஏத்துக்கிட்டாரு. இது வந்து கட்சித்தாவல் சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கு வந்து அவங்க தகுதி நீக்கம் பண்ண முடியாது. ஏன்னா 7 பேர் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி வந்து வந்துட்டாங்க அப்படின்றது போது இது எந்த அளவுக்கு ஒரு செட்பேக் வந்து ஏற்படுத்தும் ஆம் ஆத்மிக்கு. ஏன்னா 10 எம்பிக்கள் இருந்தாங்க, இப்போ வந்து 7 பேர் போயிட்டாங்க. பெரிய செட்பேக் தான் சார். அதான் சொல்றேன், இது வந்து இப்ப ஆம் ஆத்மி நான் முதல்ல சொன்னேன், நீங்க வந்து பஞ்சாப்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நீங்க அதற்கு பிறகு நீங்க படிப்படியாக அது குறைந்துட்டே வந்துச்சு. சொல்லப்போனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்த அந்த நேரத்தில் 2012 2014
15 ஓகே 15. அதற்கு பிறகு நடந்த மக்களவை தேர்தலையே அவருக்கான ஒரு பெரிய ஆசை என்னவாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நம்ம ஒரு பிஎம் கேண்டிடேட் அளவுக்கு போகலாம், நம்ம வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்டா வரலாங்கிற அளவுக்கு அவர் போட்டியிலாட்ட 400க்கும் மேற்பட்ட இடங்கள் மோடி அவர்களை எதிர்த்து அவர் தொகுதியில் இருக்கிறது போன்ற விஷயங்களை செய்தார். ஆனா பெரிய அடி வாங்கினார். அப்ப என்ன யோசிச்சாரு, ஐயோ நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டோம், நம்ம டெல்லியை முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு டெல்லி அதுக்கு அடுத்ததாக பஞ்சாப், அதுக்கப்புறம் கோவா, இப்படி சின்ன சின்ன மாநிலங்கள், இந்த மாநிலங்களை நம்ம பிரசன்ஸ் முதல்ல உருவாக்குவோம், சில இடங்களை கூட்டணியாக நம்ம பயணிப்போம், இதெல்லாம் பயணித்த பிறகு நம்ம வந்து ஒரு ஸ்டெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு தேசிய கட்சியாக மாறலாம் அப்படிங்கிறது இருந்தார். ஆனா ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ டோனை பிளே பண்றாரோ, நீங்க அந்த ஹனுமான் சாலிசாலாம் சொல்லிட்டு தான் ஒரு சில இதெல்லாம் பிரச்சாரம் ஆகுது. இயல்பாகவே அவர் வந்து ஏத்திஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒரு பக்தர் தான். பட் ஆனா இது வந்து அவரும் ஒரு இந்த கார்டை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளமும் ஆம் ஆத்மிக்கு இருக்குன்றது நம்ம பார்க்கலாமா? என்னன்னா எந்த ஐடியாலஜிக்கும் சாராம இதுதான் ஐடியாலஜின்னு சொல்லாம, எந்த ஐடியாலஜினாலும் லெஃப்ட் ரைட்டா கரெக்டா இருந்தாலும் சரி, ரைட் கரெக்டா இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே அப்படின்றது ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி கொள்கை ரீதியாக நீங்க ஆமா தான் சொன்னல. இப்ப நம்ம ஊர்லயே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எது நமக்கு மக்களோட கனெக்ட் ஆகும், ஊழல் ஒழிப்புங்கிற பிரதானமான பேசுவாங்க. அடுத்த கேள்வி நம்ம மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, சமூக நீதி குறித்து உங்களோட பார்வை என்ன, திராவிடமா தமிழ் தேசியமா, சித்தாந்த ரீதியாக எந்த பக்கம் நிக்கிறீங்க, நீங்க வலதுசாரியா இடதுசாரியா, எந்த கொள்கையை முன்வைக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புவாங்க. ஆம் ஆத்மி நீங்க ரொம்ப அந்த டெல்லி மாதிரியான ஒரு யூனியன் பிரதேசத்துல இது வளர்ந்ததுனால அவர்களுக்கு முதல்ல மக்களுக்கு அந்த கேள்விகள்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சரியாக நபராக இருப்பார் அப்படிங்கிற இடத்துல போயிட்டாரு, கவர்னன்ஸ் அமைச்சிட்டார். சோ அதனால வந்து கொள்கை ரீதியாக நான் பேசணும், அதுல பண்ணணும் அப்படிங்கலாம் இல்ல. ஆனா நீங்க வேறு மாநிலங்களுக்கு எல்லாம் போகும்பொழுது அந்த கேள்விகள் முன்வைக்கப்படும். எதை மையப்படுத்தி அவர் வராரு, எந்த கொள்கையை முன்வச்சு வராரு அப்படிங்கிற கேள்விகள் வரும். அப்ப அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவரிடம் பெரிய பதிலே இல்லை. அவங்க என்ன கொள்கை ரீதியாக அப்படி வளரல. அவங்களோட பாலிசி புக்கே மோர் ஆன் ஆன்டி கரப்ஷன், நீங்க வந்து எப்படி கரப்ஷனை ஒழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், கவர்னன்ஸ் எப்படி பெட்டர் கவர்னன்ஸ் கொடுக்கிறது, டீசென்ட்ரலைசேஷன் எப்படி பண்றது, மோர் ஆன் டெமோக்ரஸி, மோர் ஆன் கவர்னன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட கொள்கை புத்தகமே. அதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்க வந்து எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம்லாம் இருந்தது. அந்த குழப்பமும் ஒரு காரணம் தான். நீங்க வந்து இப்போ பாஜக நீங்க அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நாங்க வந்து இதுதான், நாங்க வலதுசாரி ரைட்ல இருப்போம், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் துணை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கிற ஐடியாலஜிகள் எளிமையான லெப்ட் வந்து நமக்கு தெரியும், லெப்ட் நாங்க இதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸ். அதோட காங்கிரஸ் மேலே இது குற்றச்சாட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து சில நேரங்கள் சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பெரிய வேறுபாடு, அவங்களே வந்து அந்த ரைட் பிரின்சிபலை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட சாஃப்ட் பிளே பண்றாங்க. இப்ப வருகின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலோ மற்றவர்களும் அதுதான் சாஃப்ட் ஹிந்துத்துவ கார்டு தான் பிளே பண்ணணும். இன்னைக்கு ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஷிஃப்டும் ஆயிருக்கு. நீங்க பாக்குறோம் லெப்டுக்கான பிரசன்ஸ் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் பெருசா இல்லவே இல்லைங்கிற பாக்குறோம். இப்ப வந்து கேரளா தேர்தலில் கூட என்ன ஆக போகுது, பினராயி விஜயன் ஜெயிப்பாரா மாட்டாரா, ஆனா எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்கிற பார்க்கின்றோம். தேசிய அளவுல லெப்டுக்கான பிரசன்ஸ்ங்கிறது ஒன்று ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதை தாண்டி இன்னைக்கு வந்து ரைட்டு வந்து வளர்ந்துட்டே வரதை பார்க்க முடிகிறது. அப்ப புதுசா வர்றவங்க என்ன பண்றாங்க, நம்ம இந்த ரைட்டோட லைனை டோ பண்ணாதான் சரியாக இருக்கும், ரொம்ப லெப்ட் எல்லாம் பேசக்கூடாது, ஐடியாலஜிக்கலா பேசக்கூடாது அப்படிங்கிற, அப்ப இடத்திற்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ தமிழ்நாட்டிலேயே கலைஞரோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ சொல்றது நாங்கள் வந்து நாங்க ஏத்தியஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க கூடுதலா என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, எங்க கட்சியில 90% இந்துக்கள் தான், அவர்கள்லாம் வந்து சாமி கும்பிடுபவர்கள் தான், நாங்க வந்து அதை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற விஜய் என்ன சொல்றாரு, நாங்க வந்து நாங்க சாமி கும்பிடுறதெல்லாம் எதிர்த்து நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், பெரியாரோட கொள்கையை நாங்க பின்பற்றினாலும் கூட அதற்கு முற்றிலும் எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறது. இப்ப எல்லோருக்குமே நீங்க அந்த ஒரு பார்வையை சேர்த்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இந்தியா முழுக்கிற கட்சிகள் ஒரு மாறிடுச்சு. அது ஐடியாலஜிக்கலா அது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியும் அவங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கு. அதனால ஒரு குழப்பமும் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. சோ இந்த நிலைமையில ஆம் ஆத்மி அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணா இந்த செட்பேக்ல இருந்து வெளியே வர முடியும்? சார், ஆம் ஆத்மிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க ஜெயில விட்டு வெளியே வந்தோடனே பெரிய சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் ஆனிச்சு நம்ம பார்த்தோம். நீங்க அவரு அதை இன்னும் சொல்ல போனா இப்ப மறுபடியும் பாஜக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் மன்றத்துல போலாம். அதை தாண்டி அவர் எந்த பிரின்சிபல்ஸோட, இதை நான் சொல்றது நான் ஆன்டி கரப்ஷன் அந்த பிரின்சிபல் சொல்றேன், நான் அவர் என்னென்ன தவறுகள் செய்தாரோ அந்த தவறுகள் எல்லாம் திருத்த வேண்டிய நேரம் இது. உண்மையிலே மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. பஞ்சாப் மக்கள்கிட்டையும் வந்து போயிட்டு நீங்க வந்து எதற்காக இந்த கட்சி துவங்கப்பட்டது, எதற்காக எப்படி நம்ம ஆட்சியை கொடுத்தாங்க, இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் சரியாக இருக்கும். இவர் தொடர்ச்சியாக நிறைய பயணம் பண்ண வேண்டியது இருக்கு, தனியா நிறைய வந்து இதை எதிர்த்து பேச வேண்டியது, பிரச்சாரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப 7 பேர் போயிட்டாங்க, அடுத்தடுத்தாங்க என்னென்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. பாஜக வந்து கடுமையாக அதற்கான வேலைகளை செய்வாங்க. எப்படியாவது நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், அப்ப ஆம் ஆத்மிங்கிற கட்சியை எப்படி காலி பண்றதுங்கிற வேலைகளை கடுமையா செய்வாங்க.
இந்த கேசஸுமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ மேல்முறையீடுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அந்த வேலைகளையும் பார்ப்பாங்க. அப்ப இருக்கிற புது லீடர்ஸை உருவாக்கணும். இப்ப ராகவச்சந்திரன் போயிட்டானா அடுத்ததான் புதிய லீடர்ஸ் எப்படி உருவாக்குறதுங்கிறத பார்க்கணும். நிறைய இளம் தலைமுறைகளை கவரக்கூடிய அளவிற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும். அடுத்தடுத்த செட்டு இவங்க போயிருச்சுன்னா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது கேட்டீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் தான் முக்கியமே தவிர ஆட்கள் இல்லை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மாறாது. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிதான் இருக்கும். எதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் துவங்கப்பட்டதோ அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உறுதிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பெரிய சேதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் பாஜக அவ்வளவு சுலபமா விட மாட்டாங்க. அரசியலை பத்தி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. நீங்க அவரே ஊழல் கட்சி. இப்ப எப்படி பார்த்தோம் டெல்லியில எப்படி ஒரு சட்டமன்ற இந்த யூனியன் பிரதேச தேர்தலை எப்படி வென்றார்களோ அதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் செய்வார்கள். நாங்க தான் நேர்மையானவங்க, நாங்க நேர்மையா இருந்த காரணத்துல தான் நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னா அவங்க அந்த பிளான் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. அப்ப அதற்கு எதிர் அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிரமாக இந்த கள செயல்பாடுகளை செய்ய வேண்டும். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளவு தெளிவான தகவல்களுக்கும்.